ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் தபால் ஆயுள் காப்பீடு. அதில் 20,000லேருந்து 50 லட்சம் வரைக்கும் எப்படி நம்ம அந்த காப்பீடு அப்ளை பண்ணுறது. வெறும் மாதம் 230 ரூபாயிலேருந்து நம்ம வந்து எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். ஸோ அதை கட்டி உங்களோட ஆயுள் காப்பீடு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, உங்களுக்கு 18லேருந்து 55 வயசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் தபாலில் இருக்க காப்பீடு பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்த்துடலாம். நம்மளுடைய நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸோட ஃபார்ம். இது வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகே, போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் மொத்தம் வந்து 1 2 3 4 5 6 பாலிசிக்கிட்டே இருக்குது. எல்லாருக்கும் நான் வந்து ரெஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னா, சாந்தோஷ் அப்படின்ற அந்த லைஃப் இன்சூரன்ஸ் தான். அதுக்கு முன்னாடி 2 இருக்குது, சுரக்ஷா சுவிதான்னு. இது ரெண்டுமே என்ன அப்படின்னா, நம்மளோட வயது முதிர்வு வந்து என்ன ஆகும், 80 வயசுக்கிட்ட இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன ஆகும், நம்ம இறந்தால் மட்டும் தான் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சில லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றின நிறைய வந்து நான் ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ இருக்கிற காலத்தில் 80 வயசு வரைக்கும் நம்ம வந்து அந்த ஸ்கீமை வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்றது வந்து பெரிய விஷயந்தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாந்தோஷ் அப்படின்ற இந்த இன்சூரன்ஸ் தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன் ரெஃபர் பண்ணுவேன் அப்படின்னா, நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட இந்த வயசில் ஒரு 40 வயசில் 50 வயசு இது எடுக்க போகிறேன். அதுக்கு நான் சேவிங்ஸாக இப்போ ஒரு காசை நான் வந்து மாதம் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா, நம்மளால் இப்போ பேங்க்கில் போட்டு வச்சாலோ இல்லை ஜிபே மூலயமா வச்சாலோ அது சாத்தியம் இல்லை தான். ஏன்னா எங்கேயுமே நம்மளால் சேமித்து வைக்க முடியாது. பட் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் படி நம்ம இப்போ சேர்க்குறது காசு நம்மளோட அந்த வயசில் நம்மளோட சங்கதிகளுக்கோ இல்லைனா வந்து நம்ம பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கே வந்து நிறைய என்ன ஆகும், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இதுதான் வந்து நான் வந்து நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுறது. அந்த வயசில் நம்மகிட்ட காசு இருக்குமா அப்படின்னு தெரியாது. இப்போ இருக்கும் போதே நம்மகிட்ட இருக்க ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதில் ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் போட்டு வச்சா அந்த காலத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும், அதை முழுசாக ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஏன் ஒரு 50,000 வச்சுப்போமே, அது நம்மளால் வாங்க முடியுமா? ஸோ அதனால் இந்த ஸ்கீமில் இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இது வந்து ஒரு ப்ரமோஷன் இல்லை விளம்பரம் பண்ணுறது அப்படிலாம் இல்லை. எனக்கு இந்த ஸ்கீமில் வந்து பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நம்மகிட்ட இருக்குது. இதுதான் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த வயசில் அந்த வயசில் நம்மளுக்கு என்ன தேவை வரும் நம்மளுக்கு தெரியாது. அதனால் அந்த தேவையை இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வந்து நிறைவேற்றிக்கலாம். ஸோ அதனால் நிறைய பேருக்கு சொல்கிறது இதுதான். இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத இப்போ கொஞ்சம் விரிவாக பார்த்துடலாம். ஓகே, சாந்தோஷ் இதான் வந்து இந்த ஸ்கீமோட பேர். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் போய் நான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு இந்த வீடியோ பார்த்தா எனக்கு இன்னும் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உடனே கிளம்பி போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இதுமாதிரி நான் சாந்தோஷ் அப்படின்ற ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களே, அவங்க விரிவாக சொல்லிவிட்டு அதுக்கான ஃபார்ம், இதுக்கான என்ன டீட்டெயில்ஸ், இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க. ஸோ இருந்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்றதுனால வந்து நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களோட 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். உங்களோட மினிமம் சம் அஷ்யூரன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 20,000. அதையும் நீங்கள் தீர்மானிச்சிக்கலாம். எனக்கு இந்த வயசில் இவ்வளோ காசு வரணும், 5 லட்சம் வரணும், 10 லட்சம் வரணும், 50 லட்சம் வரணும், 50,000 வரணும் அப்படின்றத நீங்களே தீர்மானித்து அந்த காசை நீங்கள் சேர்த்து வைக்க போகிறீங்க. அதுதான் இப்போ நிறைய ஒரு வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 30 நாளில் நான் வந்து ஒரு 50,000 எடுக்கணும், அதனால் சேர்த்து வைக்க போகிறேன், வழக்க போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அது நடக்கும் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. பட் இது வந்து கண்டிப்பாக நடக்கும். அதனால் நான் சொல்கிறேன், இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல், சரி இந்த ஸ்கீம் வந்து பாதியில் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீம் வேணாம் அப்படின்னு நீங்கள் சரண்டரும் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இந்த காசை எவ்வளோக்கு நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களோ அந்த காசை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 5 வருஷத்துக்குள்ளேயே நீங்கள் சரண்டர் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ காசு சேர்த்து வச்சுருக்கீங்களோ அந்த காசு மட்டும் தான் வரும். அப்படி இல்லை, நான் வந்து அதுக்கு மேலே நான் ஒரு 10 வருஷத்துக்கிட்ட நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த காசு கூட சேர்த்து இப்போ எனக்கு போனஸ் வரும். இப்போ நான் ஒரு ஸ்கீமுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ஸ்கீம் போடுறேன் அப்படின்னா,
எனக்கு போனஸ்னு ஒன்று ரேட் ஏறும். போனஸ் ரேட் வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்கில் போடுறோன்னா வட்டி ஏறும் பார்த்தீங்க, இன்ட்ரெஸ்ட் ஏறும்ல, அதே மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு போடுறேன் அப்படின்னா எனக்கு போனஸே எவ்வளோ வரும்? 4 லட்ச ரூபா வரும். இப்போ நான் 5 லட்ச ரூபாய்க்கு போடுறேன் அப்படின்னா போனஸ் ஒரு 4 லட்ச ரூபா சேர்ந்து எனக்கு எவ்வளோ வரும்? 9 லட்ச ரூபா வரும். நம்ப முடியுதா? ஆனால் உண்மை தான். இது எல்லாமே வந்து என் கண்ணுக்கு எதிர்த்து நிறைய பேர் வாங்கி பார்த்தேன். நானும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கு. உங்களுக்கு ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட இவ்வளோ 5 லட்சம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதனால் அது ஏதாவது உனக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் காசு வந்து சேர்த்து வச்சு இது அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வயசு வந்து நீங்கள் உங்களுக்கு தீர்மானம் படபடி எனக்கு பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட வயசு இப்போ நான் வந்து 20 வயசில் பண்ணுறேன், ஒரு 30 வயசில் பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட 55 வயசுக்குள்ள வேணுமா, இல்லை 58 வயசில் வேணுமா, இல்லை 60 வயசில் வேணுமா, இல்லை 45 வயசில் வேணுமா நீங்களே தீர்மானித்து உங்களோட டேட் இந்த வயசுக்கு வந்து எனக்கு இந்த காசு வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கேற்ற நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படி சொல்லி வரும். ஸோ ஒரு 1000ரூபா 2000ரூபா அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மாதமாக சேர்த்து வைக்கிறது ஏதோ ஒரு சமயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லணும். நான் யூஸ் பண்ணுற எப்பயுமே நான் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நான் ஒன்றத்தை வந்து ஒரு ஸ்கீமோ ஒரு அப்ளிகேஷனோ ஏதோ ஒன்று எனக்கு யூஸ் பண்ணி அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நான் மற்ற எல்லாருக்கும் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவேன். அது நிறைய பேர் வந்து இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன்ஸ்லேயே வந்து பார்த்துருப்பீங்க. உங்களோட மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம், 3 வருஷம் ஃப்ரீயாக படிக்கலாம் யூஜி உங்களோட டிகிரிக்கு. அது எனக்கு கிடச்சிது. ஸோ அதை நான் வந்து நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அந்த வீடியோவை பார்த்து நிறைய பேர் நீங்கள் வந்து காலேஜில் வந்து ஃப்ரீயாக சேர்ந்துருக்கீங்க, தேங்க்யூ இந்த மாதிரி ஃப்ரீயாக சேர்ந்ததுக்கு, உங்களால் தான் இது வந்து நடந்தது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது கேட்கும்போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த நிமிஷம் நினச்சேன், நான் எந்தெந்த ஸ்கீமோ ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி நான் வந்து எனக்கு அது கிடச்சிருக்கு, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறணும். அது உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கொஞ்சம் ரிப்ளையில் சொல்லுங்கள். அப்போ தான் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்து அந்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதனால பெனிஃபிட்ஸ் வந்து அடையிறீங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். அதில் எனக்கு கொஞ்சம் ஹாப்பி, எனக்கு வந்து ஜாலியாக இருக்கும். அதனால தான். சரி, ஓகே. இந்த சந்தோஷ் ஸ்கீமுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா உடனே நீங்கள் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு இதுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், எந்த நிமிஷமும் என்ன பண்ணாது வேஸ்ட் பண்ணாதீங்க, உடனே கிளம்புங்க. ஏன்னா 19 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சார்ஜ் என்ன ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ஏறுதோ இறங்குதோ அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஐடியாவும் தருவாங்க. எனக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்த அந்த மேடம் வந்து நல்லாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நல்ல ஒரு ஆள் கிடைச்சாங்கன்னா உங்களுக்கும் என்ன ஆகும், கிளியராக அவங்க வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தி இதோட ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதனால் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து பெனிஃபிட்ஸ் வரும், போனஸ் எவ்வளோ வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சொல்லுவாங்க. கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸை இந்த ஃபார்ம் தான் வந்து கொடுப்பாங்க. இதில் தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நேமு எல்லாமே என்ன பண்ணணும் இதில் வந்து என்ட்ரு பண்ணி, அதாவது கையால் எழுதி உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அவங்ககிட்ட என்ன பண்ணணும், கொடுக்கணும். அப்படி இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்கள் அங்கேயே கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு அப்ளை பண்ண தெரியல, எனக்கு இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃபார்ம் எடுத்து அவங்களே ஃபில் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்து உங்களுக்கான இந்த ஃபார்மை வந்து அவங்க வந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணுமோ அந்த சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பி அவங்க வந்து இது வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கும் அண்டு உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கும் உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்துடும், இந்த மாதிரி உங்களோட இந்த போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஓகே ஆகிருக்கு, நீங்கள் மந்த்லி இப்படி கட்டணும் அப்படின்ற மாதிரி என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் இல்லை இமெயில் ரெண்டுமே என்ன ஆகும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இந்த பெனிஃபிட்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்த டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. அப்படி எனக்கு தெரியல அப்படின்னாலும் நான் கண்டிப்பாக வந்து அந்த போஸ்டல் மேம்கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு தனி செப்பரேட் வீடியோ உங்களுக்காக நான் போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன், ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்,
ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்மளை மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.